இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். நாடு முழுவதிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவடைந்து காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏற்படுகின்ற இழப்புகள் அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்திவின் ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.